ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பிளாக் டார்ச்ல எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அனிமே, சூப்பரான ஒரு அனிமே. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நானும் அப்கமிங்ல நிறைய அனிம் வீடியோஸ் அண்ட் அதே மாதிரி கேம் பிளே வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இந்த அனிம்குள்ள போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ வந்து அவனோட மனசாட்சிக்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா நான் ஏதோ ஒரு வியர்டான ஒரு கேட்டை பார்த்தேன், அந்த கேட்டை வர காணாமே அப்படின்னு பார்க்க அந்த கேட்டை அங்கிருந்து ஜீரோ என்ன பண்றப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ராகு ஏன்னாப்பா நீ பறந்துட்டு இருக்க, ஏதோ ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருக்க, நீ பாக்குறதுக்கு உன்னை சுத்தி எல்லாம் பிளாக் கலர் ஷேடோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஓ நெஞ்சில ஒரு ஓட்டை இருக்கு, முதல்ல நீ அதை கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஜீரோ வந்து அவனோட நெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அவன் நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கு. ஸோ இந்த ஓட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1ல அவனை ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவான். அப்புறமேட்டு டப்புன்னு முழிச்சு பார்க்குறான், எங்கடா இருக்கேன், யாரோ என்னை கொல்ற மாதிரி இருக்கு, என் தலைவேலை பயங்கரமா வலிக்குதே அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா அந்த டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவளோட பேர் வந்து இச்சிகா. இச்சிகா, ஆமாம், அவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிகா. நீ யாருப்பா, இந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே அவளோட சீஃபுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி ஜீரோ வந்து எழுஞ்சிட்டான் அப்படின்னு. உடனே அந்த ராகோ எந்திரிச்சிட்டு அவனுக்குள்ளே இருந்து ராகோ வெளியே வந்துட்டு, அந்த பொண்ணுக்கு மேனர்ஸ்னாவே என்னன்னு தெரியல, நம்ம கேள்வி கேட்குறோம் பதில சொல்ல மாட்டேங்குது பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம இச்சிகா உடனே நம்ம ராகோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஏன்னா அவள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது, ராகோங்கிறது ஒரு மோனோனோக்கே. இப்படி இவங்க அந்த சைடு சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ உள்ள வந்து நம்ம ஜெரோவும் நம்ம இச்சிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தைத்தனமா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு போய் சொல்ற அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் வெளியே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்ட்டு நம்ம சீஃப் உள்ள வந்துட்டு, பரவாயில்ல ஜெரோ, நீ நல்லா இருக்க, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ நல்லபடியாக குணமாகிட்ட அப்படின்னு அவன் சொல்ல, உடனே நம்ம ராகோ நீ எப்படி இருக்க அப்படின்னு ராகோ கிட்ட பற்றி கேட்குற, ராகோ உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் மேனர்ஸ்ல என்னன்னு கற்றுட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்ல, அப்புறம் தான் இச்சிகா அந்த சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான், பரவாயில்ல இதுதான் ராகோவா, இதை பார்த்தா ஒன்றும் பயங்கரமானது மாதிரிலாம் தெரியலையே, சரி என்னை மன்னிச்சிருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் யார் அப்படிங்கிறத நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சீஃப் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீரோ ஆஃப் எஸ்பினோனேஜ், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு கேங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு எடோ பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனிகாவை பற்றி தெரியுமா அப்படிங்கிற. ஓனிகாவா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சாஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க. ஸோ நம்ம ஜெரோவும் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி நிஞ்சாஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடோ பீரியடில் இருந்தாங்க. பரவாயில்லையே, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், நான் உன்னை ஒரு முட்டாள்னு நினச்சேன் அப்படின்னு சீஃப் சொல்ல, யாரடா முட்டாளுங்கிற அப்படின்னு நம்ம ஜெரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் சொல்கிறாங்க, ஸோ அந்த ஓனிகாவால் இருக்க அந்த நிஞ்சாஸ் தான் இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுல. ஸோ எங்களோட வேலையே மோனோனக்கை ஃபைன் பண்ணி கொல்றது தான் எங்களோட வேலை அப்படிங்கிறான். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோனக்காக கொல்லுவாங்க போல ஃபைன் பண்ணி. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மனிதர்கள் மாதிரி இருக்கும் மோனோனக்காக நாங்கள் நிறைய பேரை கொண்டிருக்கோம். அண்ட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்களோட ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் செய்யப்பட்டுச்சு. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவங்களோட ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணாங்க சில மோனோனோக்கேவால். அந்த மோனோனோக்கோட கோல் என்னன்னா, இவங்க சீல் பண்ணி வச்சிருந்த அந்த ராகோ, இவங்க சீல் பண்ணி வச்சிருந்த மோனோனோக்கே தான் ராகோ, அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து உடச்சிட்டு ராகோ வெளியே வந்திருக்கு. ராகோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ராகோ உனக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி, நான் சொன்னது எல்லாமே சொல்லிட்டேன், இப்போ உன்னோட டேர்ன், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் 2 பேரும் போனீங்க அப்படிங்கிறத நம்ம சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், கேட்குறான். உடனே நம்ம ஜெரோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் போல. அதுக்கப்புறம் இவன் வந்து கேட்குறான், என்ன உன் வேலையை பார்த்து நீ ஒழுங்காக இருக்க மாட்டே, எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கெல்லாம் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இச்சிகா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. பட் லிட்டரலி நம்ம ஜெரோக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் அந்த பூனை காப்பாற்றலான்னு தான் பார்ப்பான், அங்கே போய் மாட்டிப்பான். அப்புறம் நம்ம சீஃபை, சரி நான் இதில் என்னன்னு போய் ரிப்போர்ட்டில் எழுதுறது, இப்போ 2 பேருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிட்டீங்க, இப்போ ராகோ வந்து உனக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பிரிச்சாகணும், ஏன்னா உங்களை பிரிக்க முடியல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே ஆகிடுவீங்க, அப்புறம் நமக்கு வேறு வழியே இருக்காது. அதனால் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். இப்போதைக்கு எங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, ஒரு மோனோனோக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹியூமன் கூட மெர்ஜ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃபும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இனிமேல் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்க போகிற. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. லைக் நீ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு காணாமல் போன ஒரு பர்சன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது, நீ வந்து எங்களோட கஸ்டடியில் நீ கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்ம சீஃபும் நம்ம இச்சிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் கொஞ்ச நாள், எங்களோட கண் பார்வையிலே இரு, உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உனக்கு தேவையான எல்லா விஷயமும் நாங்கள் வச்சுருக்கேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃபும் நம்ம இச்சிகாவும் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி அவங்க அந்த சரி போனதுக்கப்புறம் நம்ம ஜெரோ வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கான். சார் என்னையுமே அடைச்சி வைக்கிறாங்களா, யாரா அவங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் என்ன தொலைஞ்சு போன ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தாவோட ஞாபகம் வருது அவனுக்கு. ஐயோ தாத்தா கிட்ட வேற சொல்லாம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. நீ என்ன ஜெரோ, நீ அவங்களை நம்ப போறியா, அவங்க தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருந்தாங்க, இவ்வளோ நாள் என்னை அடைச்சி வச்சிருந்தாங்க, அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ நானும் நீ மெர்ஜ் ஆகிட்டோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜெரோ எனக்கும் ஒன்றும் புரியல, அவங்கள நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறதே தெரியல, பட் இப்போதையும் எனக்கு வேற வழி தெரியல, நம்ம அவங்கள நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெரோ சொல்ல உடனே நம்ம மூணு நெக்கும் சொல்லுது. சரி நீ என்னமோ பண்ணிக்கோ, உன்னோட விருப்பத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்ல அவன் உடனே நம்ம ஜெரோக்கு மறுபடியும் ஒன்றுமே புரியல. ஐயோ இங்கே என்னதான் நடக்குது, என்னால் எதுவுமே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெரோ வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டடி ஆகிட்டு சரி எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன நீ அவங்களை இப்போ தான் நான் நம்புறேன் அப்புறம் என்ன கிளம்பி ஆகணும் அப்படின்னு நம்ம ராகவ் கேட்க அப்புறம் நம்ம ஜெரோ சொல்கிறான். இல்லை எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்குகள் சில இருக்குது, அதை நம்ம போய் தீர்த்தி ஆகணும், நம்ம இப்போ எப்படிங்கிறது கிளம்புறது அப்படின்னு நம்ம ஜெரோ கேட்டுட்டு இருக்கான். அப்ப ராகவ் சொல்லுது, இன்னைக்கு என்னெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே உன்னோட வழியை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வெளியே காக்காலாம் இருக்கு, அதை நம்ம ஜெரோ பார்த்துட்டு என்னமோ நடக்குது போல. ஸோ அப்புறம் அந்த வெளியே 2 பேருக்கு பெட்ரோல் போட்டிருக்காங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தடுத்துட்டு நம்ம ஜெரோ அந்த இடத்த விட்டு வெளியே போகிறான். ஏன்னா நம்ம ஜெரோவால் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு கிட்ட பேச முடியும். ஸோ அந்த காக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டுட்டு அந்த காக்காவில் வச்சு இவனுங்களை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஜெரோ எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அந்த காக்காங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்தால் அவங்களோட ஸ்நாக்ஸ் இந்த எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை வழி அனுப்பி வைக்கிறான். அப்புறமேட்டு நம்ம ஜெரோ அவனோட வீட்டுக்கு போகிறான். அதாவது அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்கிறதுக்காக என்னென்ன நடந்தது எல்லாமே அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அவர் நம்புவாரான்னு தெரில, பட் நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் நமக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போலான்னு பாக்குறாங்க. இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கவே டக்குன்னு அவங்க தாத்தா பின்னாடி வந்துடுறாரு. ஏய் ஜெரோ, இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஜெரோ தாத்தா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு சில வேலையா இருந்தது, அதான் வெளியே போயிருந்தேன், இப்போ நான் வந்துட்டேன், உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்க தாத்தா அது எதுவுமே கண்டுக்காம அதெல்லாம் இருக்கட்டும், என் பின்னாடி வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஜெரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இப்பதான் வந்தோம் எங்கேயோ கூட்டிட்டு போறாரு அப்படின்னு, வாயை மூடிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கு. எங்க தாத்தா கூட்டிட்டு போறீங்க என்னைய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு அவரை. சரி நம்ம ஜெரோவை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெரோக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு தாத்தா, நான் தான் தெரியாம தானே வெளியே போனேன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுதாடா உனக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்குள்ள ஒரு மோனோ நாக்கை இருக்கு, நீயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோனோ நாக்கை கூட ஒன்று சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜெரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாக்கு. ஏன்னா இவங்க தாத்தாக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு இப்போதான் தெரியும். நம்ம ஜெரோக்கு செமையான சாக்கு, எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உனக்கு பின்னாடி அந்த பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வேற வந்திருக்கானுங்க, உன்னால நம்ம ஃபேமிலிக்கே கலங்கம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் தாத்தா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜெரோக்கு ஒன்றும் புரியல. அவன் வந்து என்னடா நம்ம தாத்தா என்னென்னமோ பேசுறாரு அப்படின்ட்டு. அப்பதான் ராகவ் வருது. ஜெரோ ரெடியா இருந்துக்கோ, அவர் உன்னைய கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்ம ஜெரோக்கு ஒன்றும் புரியல, அவங்க தாத்தா எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஓ நீ தான் அந்த மோனோனக்கவா, என்னோட பிளட்குள்ள வந்து சாரி என்னோட ஃபேமிலிக்குள்ள வந்து என்னோட பிளட்டையே டச் பண்ற அளவுக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் வந்திருக்கா, உன்னை நான் கண்டிப்பா உன்னை அழிச்சே அவன் அப்படின்ட்டு அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தோட இருக்காரு. சரி என்னமோ எதுவோ, நான் இப்போ என்னோட கடமையை நான் செஞ்சாகணும், ஜெரோ எந்திரி, என் கூட ஃபைட் பண்ணு, நான் உன்னைய வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ நம்ம ஜெரோக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெரோ எப்படியே தப்பிக்கலான்னு பார்க்குறான். என்ன தாத்தாச்சு உங்களுக்கு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க தாத்தா அடிச்சு படுக்க போட்டுறாரு. அது சரியான பிளட் வந்துடுது. அப்போதான் நம்ம ஜெரோக்கு புரிய வருது, ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக தான் பேசுகிறாரு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் நம்ம ஜெரோ மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அட்டாக் பண்ணுறப்ப நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்குது அதோட ஷேடோ பவர் வச்சு. டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா வந்து அடித்து பறக்க போட்டுருது. அதுக்கப்புறம் ராகவ் நம்ம ஜெரோ கிட்ட சொல்லுது, உங்கள் தாத்தா ஒன்று ரியலாக கொல்லலான்னு பார்க்குறாரு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜெரோ உடனே நம்ம ராகவோட ஷேடோவை பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கிறான். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை, நீ எனக்குள்ளே போ, நான் எப்போ வர சொல்கிறேனோ அப்போ மட்டும் வா அப்படின்னு சொல்கிறேன். உடனே நம்ம ராகவும் என்னமோ பண்ணித்தரலாம் அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம
அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. சின்ன வயசில் நம்ம கிராண்ட் அதாவது அவராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கூட பேச முடியும் போல். பட் அது வந்து நம்ம ஜெரோவுக்கு தெரியாது. நம்ம ஜெரோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே இருக்க பூனையை காப்பாற்றணும்னு போயிட்டு இருக்கான். பட் அவனால் எப்படி கீழே இறங்குதுன்னு தெரியல. அவனும் மெதுவாக கீழே இறங்கலான்னு சொல்லி பார்க்குறான். பட் கீழே விழுகிறான். அவங்க தாத்தா பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு நம்ம ஜெரோவுக்கு வழக்கம் போல் எல்லாரும் சொல்கிற அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னால் பண்ண முடியல அப்படின்னா அந்த வேலையை நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடாது. நீ இன்னும் முழுசாக வளரல, நீ இப்பயும் ஒரு ஹாஃப் மேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த சின்ன பையன் ஆனால் நான் என்ன பண்ணுறது, இந்த பூனை பார்த்து அழுகுது, மேலே போய் மாட்டிக்கிச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் அவங்க தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேளு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீயே எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் உனக்கு இல்லை. நீ டிபெண்டபிளாக இருக்கலாம், அது ஒரு விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக இருந்திருக்காரு. அவரோட மனுஷங்களே, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கொல்றது மட்டும் இல்லாமல் அந்த மோனோனாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுவார். லைக் மோனோனாக்கைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மர் ஒரு பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கிராண்ட் சன்னே கொன்னாலும் பரவாயில்ல, அந்த மோனோனாக்கை நம்ம கொன்னாகணும் அப்படிங்கிற ஒரு ரிசால்வில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அதை கேட்டு நம்ம ஜீரோ சொல்கிறான், நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோங்க, இந்த பிரச்சனைக்குள்ளே நான் தான் போய் மாட்டினேன், இதுக்குள்ளே இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க தாத்தா மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் அப்படியே தலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது மட்டும் இல்லாமல் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ண முடியல, அப்படியே பறந்து போய் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக நிற்கிறான். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கிராண்ட்ஃபா கிட்ட சொல்கிறான், கிராண்ட்ஃபா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, அது நீங்கள் சொன்னது தான். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டாக வந்து இந்த மோனோனோக்கி இருக்குது. ஸோ இந்த மோனோனோக்கி கிட்ட இருந்து நான் இப்போ ஹெல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோ அந்த மோனோக்கி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறான். ஸோ அவங்க கிராண்ட்பா சொன்னது தானே, நம்மளால முடியல அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஜெரோவும் அந்த மோனோனோக்கி கிட்ட ஹெல்ப் கேட்குறான். உடனே அவங்க கிராண்ட்பாக்கு அந்த ஒரு சம்பவம் மறுபடியும் ஞாபகம் வருது. அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த மோனோனோக்கியும் நம்ம ஜெரோவும் சண்டை போட்டுக்கிறாங்க சும்மா லைட்டாக. நான் எப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ தானே நீ விட்டு வெளியே போனேன், அப்போ என்ன மறுபடியும் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு அவங்க தாத்தா, ஓகே அதுதான் உன்னோட முடிவு அப்படின்னா நான் உன்னோட முடிவை மதிக்கிறேன், இதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட விரும்பலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிடுறாரு. ஏன்னா இது எங்கே தான் போய் முடியுது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மோனோனாக்கவும் ஒரு ஹியூமனும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகியிருக்காங்க, இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெரோ அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத் எடுத்துகிட்டு இருக்கான். அவங்க தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க சீஃப் வந்து கால் பண்ணுறான், சொல்கிற ஆரம்பிக்கிறான், நீங்கள் தானே ஃபார்மர் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தீங்க ஆசுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், சாரி உங்கள் பேரை வந்து எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், அவன் அங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவன் இங்கே தான் இருக்கான், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் அவனுக்கு கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமோ நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒத்துழைப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராண்ட்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஏன்னா இவரும் ஃபார்மர் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருந்திருக்காரு, இவரோட வேலையும் அதுதான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் சைனிங் ஆஃப் அண்ட் டாடா பாய். மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க.